கிளீன் பண்ண ஒடியல் இருக்கு. இதெல்லாம் வந்து ரையர்ல போட்டு எடுக்கிறது. இது வந்து எந்த தும்பு பெறாது. ஒடியல்ல இருக்கிற எந்த சத்தம் அப்படியே இருக்கு. நம்பர் 1 ரால் சம்பல் இருக்கு, மாசி சம்பல் இருக்கு, நெத்தலி சம்பல் இருக்கு. ராலெல்லாம் அதை விட ஸ்பெஷலா மில்க் டோஃபி இருக்கு. இது நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்டா இருக்கும். அதை வரம்போ பூவாக பேக் பண்ணி இருக்கு. சுவருக்கு அவிச்சு குடிப்பினையா. வடகம் இருக்கு, மற்றது பாக்க வத்தல் இருக்கு. அதை விட பினாட் இருக்கு. சரியா? வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். எனக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நாங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், அதாவது பாத்தீங்கன்னா மிக்சர், பகோடா, சுவிங்கம், மற்றது இப்போ கச்சா நல்வா, வெள்ளுருண்டை, இந்த ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா முந்தைய ஒரு காலத்துல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தற்போது இந்த காலப்பகுதியில் நிறைய போகுது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் குறைந்த விலையில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தம் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணோட பேர்? என் பேர் வந்து ரூபன். இப்ப கனகாலம் இந்த இடத்துல கடைக்காங்க. கடையில என்ன விஷயம், என்ன விதமான பொருட்கள் இருக்குன்னா? எங்களோட உள்ளூர் பொருட்கள்ல கூடுதல் உள்ளூர் உற்பத்திகள் இருக்கு. பிஸ்கட் ஐட்டங்கள் இருக்கு, மிக்சர் ஐட்டங்கள் இருக்கு, காஃபி ஐட்டங்கள் இருக்கு. சில பொருட்கள்னா இப்ப இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமாம். அதாவது வந்து இது வந்து பாப்கார்ன் செய்த பொரியல் சொல்லுவாங்க, சோளம் பொரியல் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மேக்னஸ் ஐட்டங்கள் இருக்குது, குளுக்கோஸ் ஐட்டங்கள் இருக்குது, எங்கள்கிட்ட கன ஐட்டங்கள் இருக்கு. என்ன பிரைஸ் போகுதுண்ணா? இப்ப பொரி வந்து 180 அடிச்சா 150 ரூபாய், 250 ரூபாய், 300 அடிச்சா 250 ரூபாய் ஒரு விலையில இருக்கு. வேறு ஐட்டம்னா பப்படம் இருக்கு, ஒடியல்மா இருக்கு, கச்சான் பிஸ்கட் இருக்கு, பேரிச்சம்பழம் இருக்கு, பருத்தத்துறை வடை இருக்கு, கிளீன் பண்ண ஒடியல் இருக்கு. இதெல்லாம் வந்து ரையர்ல போட்டு எடுக்கிறது. இது வந்து எந்த தும்பு மட்டும் பெறாது. ஒடியல்ல இருக்கிற எந்த சத்தம் அப்படியே இருக்கு. தும்பு ஒன்றும் கிளீன் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி இருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்கு? இது சோளம் பொரி முந்தைய ஒரு காலம் இப்பயும் இருக்குதானே, பெருசா பிள்ளைகளுக்கு தெரியும். இது என்ன பிரைஸ்? இது வந்து 150 ரூபா. 150. சின்ன பேக்கெட், பெரிய பேக்கெட் 150 ரூபா. இது ஜேம் பிஸ்கெட்ல வச்ச இந்த பிஸ்கெட் வந்து 350 ரூபா அடிச்சா 300 ரூபா போட்டு கொடுக்குறோம். இதான் சின்ன இருக்கா? இல்ல, இந்த சைஸ் தான் இருக்கு. பழைய காலத்து மைலேடி டொஃபி இருக்கு. மைலேடி இது வந்து பேக்கெட் 600 ரூபா. 150 டொஃபி இருக்கு. 150. இதுல வந்து பெருசு இருக்கு. பெரிய மைலேடி பெரிய மைலேடியும் இருக்கு. இப்ப வந்து ஜம்போ மைலேடி இருக்கு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 10 ரூபா விற்கிறாரு. 1000 ரூபா அடிச்சா 900 ரூபா போடுவோம். எனக்கு கூடுதல் டிஸ்கவுண்டும் இருக்கு. அதை விட எங்கள்ட உள்ளூர் பத்தி கச்சா நல்வா இருக்கு, பெப்பர்மெண்ட் இருக்கு, எள்ளுருண்டை இருக்கு, எள்ளுப்பா இருக்கு, மற்ற குளுக்கோரசா இருக்கு, மேக்னஸ் இருக்கு, சிப்செட் ஐட்டங்கள் இருக்கு, லாலிபாப்புகள் இருக்கு, ஆமா கேக் ஐட்டங்கள். அதை விட ஸ்பெஷலா தோலாடி நெல்லிக்கரசி இருக்கு. அதை விட நல்லெண்ணெய் இருக்கு, ஆனைக்கொட்டை நல்லெண்ணெய். இதெல்லாம் ஆனைக்கொட்டை நல்லெண்ணெய் இருக்கு. என்ன பிரைஸ்னா? இது இப்ப 1500 ரூபா. 1500. மற்ற பல்மேரா போட்டு பெனங்கட்டி இருக்கு, பெனங்கட்டி இருக்கு. அதோட ஸ்பெஷலா புளி இருக்கு. புளியா? இது வந்து பினாபுளி. கறிக்கு விடலாமா? கறிக்கு தான் பாய்க்கிறது. இது கூடுதலா வெளிநாட்டுக்கு தான் கொண்டு போகுது. இப்படியான பொருட்கள் கூட வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா? வெளிநாட்டுக்கு. அதை விட சீனிவரத்துக்காரருக்கு நாவல்பட்ட கோப்பி இருக்கு, இன்சுலின் கோப்பி இருக்கு. இது 550 ரூபா. ஆவாரம்பூ கோப்பி இருக்கு.
ஆவாரம்பூ கோப்பி இருக்கு, அதை விட கொய்யாயில கோப்பி இருக்கு, அது இன்சுலின் கோப்பி இருக்கு, அதை விட மூலிகை கோப்பி இருக்கு, சுக்கு கோப்பி இருக்கு. இது வந்து மூலிகையில செய்த கோப்பி. மூலிகையில செய்த ஒரு ஒரு ரத்தங்கள்ல குறைக்கும். என்ன கம்பெனின்னா இது அம்மா ப்ரொடக்ட்ஸ். அம்மா. அதை விட தேசிக்கா ஊறுகாய் இருக்கு, உள்ளி ஊறுகாய் இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா சோன்பப்படி எல்லாம் 500 ரூபா அடிச்சது 400 ரூபா போட்டு கொடுக்குறேன். 500 ரூபா அடிச்சது 400 ரூபா. அதை விட ஸ்பெஷலா யாழ்ப்பாணத்துல செய்யற மிக்சர் இருக்கு, மிக்சர் ஐட்டம். யாழ்ப்பாணம் திவானவில் பகோடா இருக்கு. இதெல்லாம் வந்து ஹோல்சேலா இருக்கு, 450 ரூபா போட்டு கொடுப்போம். 600 ரூபா அடிச்சா. அதை விட நம்பர் 1 ரால் சம்பல் இருக்கு, மாசி சம்பல் இருக்கு, நெத்தலி சம்பல் இருக்கு. ராலெல்லாம் அதை விட ஸ்பெஷலா மில்க் டாஃபி இருக்கு, இது நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்டா இருக்கும். அதை விட இருக்கு மாசி போத்தில் இருக்கு, மாசி கருவாடை. இது வந்து 3800 ரூபா அடிச்சது 2800 ரூபாய்க்கு கொடுக்கமா. 2500 ரூபாய் நாங்க கொஞ்சம் மாசி விலை கூடிட்டு. இது வந்து 2500 ரூபாய் கொடுக்குறோம். 2 மாசியும் உண்டு, போட்டில் தான் வித்தியாசம். 1/4 கிலோ இருக்கு, 1/2 கிலோ இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு விலையில இருக்குது. அதை விட பழைய காலத்து நைஸ் இருக்குது. சரியா? அதை விட பேக்கெட் இது வந்து 300 ரூபா ஒரு பேக்கெட். மெட்டை ஸ்பெஷலா இருக்கு. அதுல இருக்கு அப்படம் கருவேப்பிலை முருங்கை, முருங்கையில பப்படம் இருக்கு, குறிஞ்சாயில பப்படம் இருக்கு, கருவேப்பமில பப்படம் இருக்கு, கருவேப்பமில பப்படம். இதெல்லாம் காய வச்சு வெண்டிக்காய் மிக்ஸ் பண்ணி எந்த கெமிக்கலும் போடுறல மிக்ஸ் பண்ணி இதுக்கு மட்டும் ISO கொடுத்துருக்கா. அதை விட வல்லார பப்படம் இருக்கு. அப்படியே 4 விதமான பப்படம் இருக்கு. இது கடிச்சான்னு சொல்லுவாங்க பழைய காலத்து ஸ்வீங்க. ஒரு காலத்துல தடியில சுத்தி இழுத்து கொடுக்குறோம். இப்ப பேக்கெட்டாக இருக்குது. மிட்டாய் ஐட்டம் இருக்கு, தோடம்புள்ள மிட்டாய், மிக்ஸ் ஃப்ரூட் மிட்டாய், கருவாய் இனிப்பு, அப்படி இனிப்பு ஐட்டங்கள் கணக்கே இருக்கு. அதை விட இங்க செய்யற மஸ்கட் இருக்கு, இதெல்லாம் நல்ல டேஸ்ட். கஜு எல்லாம் போட்டு செய்திருக்கு. 1/2 கிலோ 550. யாழ்ப்பாணம் பத்தி புழுப்புரசம் இருக்கு. இது எள்ளுப்பாகு. இது எள்ளுப்பாகு வந்து இருக்கு, லட்டு இருக்கு, செய்த அல்வா இருக்கு. அதை விட சீனி வெந்தக்காரங்க ஆவாரம்பூ பேக் பண்ணி இருக்கு. சுவருக்கு அவிச்சு குடிப்பினையா. வடகம் இருக்கு, மற்றது பாக்க வத்தல் இருக்கு. அதை விட பினாட் இருக்கு. சரியா? அதை விட இப்ப எல்லாரும் விரும்பி உள்ள உணவு வந்து இதா இருக்கு, குரக்கன்மா. அதோட சிறுதானிய உற்பத்தியில இருக்கு கம்பு, குரக்கன், சாமை, சரியா, வரகு, இருங்கு, திணை, அப்படி கேன ஐட்டங்கள் இருக்கு. என்ன இருக்கு? இருங்கு அதான் இருக்கு. இதெல்லாம் மாக்களும் இருக்கா. தினமா, கம்புமா, ஒடியல்மா, புழுக்கொடியல்மா அந்த சொல்லி கேன ஐட்டம் இருக்கு. ஒடியல்மா, புழுக்கொடியல்மா, பினாட்டு, பெனங்கட்டி இருக்கு, தேசிக்கா ஊறுகாய் இருக்கு, மேல பாருங்க நாவல்கொட்டை கோப்பி இருக்கு, பெனங்கற்கண்டு இருக்கு, கிரேப் வைன் இருக்கு, பெனங்களி இருக்கு. சரியா? நல்லெண்ணெய் இருக்கு. மற்ற அந்த எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம் பழைய காலத்து புல்டோ. இது வந்து புல்டோவா இது இருக்கு. இது எல்லாமே ஒரு அடிச்ச விலை வந்து பிளம்ஸ் இருக்கு. கோல்டா? பிளம்ஸ்ல கோல்டு. இது அதை விட எள்ளுருண்டை இருக்கு. எள்ளுருண்டை எல்லாம் 20 ரூபா அடிச்சா போடுற விலை 150 ரூபா. 150 எல்லாமே குறைச்சி தரலாம். இது வந்து எள்ளுல செய்த அல்வா. அப்படியே வந்தீங்கன்னா அதிகம் வந்து 10 ரூபா கஜாம் பிஸ்கட். பெருச்சம்பளம் இருக்கு. பெருச்சம்பளம் 590 ரூபா அடிச்சது 400 ரூபா கொடுக்குறோம். 590 ரூபா அடிச்சது 400. அடிச்ச பிரைஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் இருக்கு. கச்சா நலுவா இருக்கு. கச்சா நலுவா 480 ரூபா அடிச்சது 380 ரூபா கொடுப்போம். 380. முறுக்கு பேக்கெட் இருக்கு. 300 ரூபா அடிச்சது 250 ரூபா. சரியா?
அதோட இருக்கு பூசணி அல்வா இருக்கு. பூசணி அல்வா இது ஒரு பேக்கெட் வந்து 330 ரூபா அடிச்சது 250 ரூபா. அதோட பூசணியில் செய்த அல்வா. பனங்கட்டி இருக்கு, பனங்கட்டி இருக்கு, ஒடியல் இருக்கு. இந்த கலர்ல சீவல் ஒடியல் என்னிட்ட மட்டும்தான் இருக்கு, எல்லா கடையிலும் இல்ல. நல்ல வெள்ளை கலர்ல இருக்கு ஒடியல். இதெல்லாம் புதுசு ரையர்ல போட்டு எடுத்த நம்ம ஒடியல. அந்த வெளிநாட்டு சீசனுக்கு தான் விற்கிறது. கல்பானிஸ் பேக்கரி உற்பத்தி. சரி, அதோட பைக்ஸ் இருக்கு. பைக்ஸ் வந்து 1200 ரூபா அடிச்சது 750 ரூபா போடுவான். சின்ன பைக்ஸுக்கு 140 ரூபா அடிச்சது போடுற விலை 100 ரூபா. அதோட கடலமா முறுக்கு இருக்கு, மற்ற வானவில் பிராண்ட் கச்சான் இருக்கு. சரியா, கருப்பு இருக்கு. மஞ்சள் கடலை எல்லாம் 1500 ரூபா அடிச்ச கடலை 600 ரூபா, கருப்பு கடலை 750 ரூபா. சரியா, கள்ளி முட்டை 1 கிலோ 150 ரூபா. 1 கிலோ. என்ன இருக்கு, பூசணி அல்வா இருக்கு. 1 கிலோ மிக்சர் வந்து 800 ரூபா. சரியா, மரவள்ளி இருக்கு 1200 ரூபா. ஆமா, பூந்தி பகோடா இருக்கு 800 ரூபா. பேபி மிக்சர் இருக்கு 800 ரூபா. உள்ளி முறுக்கு இருக்கு 750 ரூபா. உள்ளி முறுக்கு 750 ரூபா. மசாலா முறுக்கு 750 ரூபா. கடலை வந்து 280 ரூபா அடிச்சது 200 ரூபா போட்டு கொடுக்குறோமா. 200. கோடியல் இருக்கு, மாதுளம்பழம் கிரேப்ஸ் கோடியல் இருக்கு. இதை விட நெல்லிக்கோடியல் இருக்கு. சரியா, அதை விட ஆவாரம்பூ கோப்பி இருக்கு. அதை விட நல்லெண்ணெய் இருக்கு, கண்ணுமா நல்லெண்ணெய். இதுதான் இப்ப ஃபேமஸ் ஆகுது. செக்கில் ஊத்துற ஆனக்கொட்டை நல்லெண்ணெய். வாசத்தை பாருங்க, உங்களுக்கு முன்னே உடைச்சு காட்டுறேன் பாருங்க. வாசத்தை பாருங்க, நீங்களே வாசத்தை மணந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஊர் எண்ணெயா, ஹோல்சேலாகவும் எடுக்கலாமா. மேக்ஸுல சைடுகள் இருக்கு, எல்லா சிச்சேட்டுகள் எல்லாமே இருக்கா. நெல்லிக்கிற சத்துமா கடலைமா. கடை காலம்பரம் 10 மணில இருந்து இரவு 10 மணி வரை திறந்திருப்போம் ஒவ்வொரு நாளும். ஓகே, நன்றி.